ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பிபத பாகவதம் ரசமாலயம், இந்த அருமையான ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதாமிருதம், அருமையான இந்த கதாமிருதத்தை பருக வந்திருக்க அனைவரையும் வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அற்புதமான இந்த ரசமாலயம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் எல்லாம் பருகிட்டு இருக்கோம். பிபத்த பாகவதம் எல்லாம் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த பாகவதத்தை குடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரசமாலயம். ரசமாலயம்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே எல்லா விதமான சுவைகளையும் தரக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ எல்லா சுவைகளையும், விதவிதமான சுவைகளையும், விதவிதமான நமக்கு இன்பங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம், தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் நம்ம ஒரு புதுசு டாபிக் எடுத்திருக்கோம். போன வாரத்தோட இந்த பரீட்சித் மகாராஜ் சாபமும் அவருடைய அந்த சுகதேவ் கோஸ்வாமியினுடைய வருகைன்ற தலைப்புல போன வாரம் பார்த்தோம். அதோட அந்த தலைப்பு முடிஞ்சது. இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா தக்ஷா யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு முறையும் பகவான் வாசுதேவருக்கு வந்தனை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். யார் இந்த வாசுதேவர்? தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தவர். அப்ப தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்த இந்த வாசுதேவர் யாரு? எல்லாவற்றுக்கும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு எதுக்கு நம்ம வந்தனை தெரிவிக்கிறோம் அப்படின்னா, இந்த வாசுதேவர் எதற்காக வந்தார்? நமக்கு அவருடைய லீலைகள் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவருடைய வாசஸ்தலத்துக்கு திருப்பி அடைக்கிறதுக்காக வந்தார். அவருடைய அந்த லீலைகள், அவருடைய நாமங்கள், அவருடைய ரூபங்கள், அவருடைய சிந்தனைகள், இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நாம லயித்து நாம் பகவான் வாசுதேவருடைய கருணையை கிடைக்கும் பாத்திரமாக மாறுகின்றோம். அப்ப என்ன பண்றோம், இந்த ஸ்ரீமத் பாகவத நிகழ்ச்சிகள் எல்லாமே வாசுதேவருடைய கருணை இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாகவதம் பேசுறனாலும் சரி, பாகவதம் கேட்கிறனாலும் சரி, யாருடைய கருணை தேவை அப்படின்னா பகவான் வாசுதேவருடைய கருணை கண்டிப்பாக தேவை. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகவான் வாசுதேவருடைய கருணைகள் நமக்கு உரித்தாகட்டும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கதாமிருதம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன, இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஏன் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்திலேயே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய 12வது காண்டத்துல 13வது அத்தியாயத்துல சில விஷயங்கள் வருது. இந்த பாகவதம் ஏன் மற்ற புராணங்களை விட மிக உயர்ந்த புராணம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. அதை வைத்து இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய குறிப்பை பற்றி எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் 13வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ராஜந்தே தாவாத் அண்யானி புராணாணி சதாம் கனே யாவத் பாகவதம் நைவ ஸ்ரூயதே அமிர்த சாகரம். ராஜந்தே தாவாத் அண்யானி, எல்லா விதமான புராணங்களுக்கும் ராஜா, எல்லா விதமான புராணங்களுக்கும் தலைவன் யாரு? இந்த ஸ்ரீமத் பாகவதம். புராணாணி சதாம் கனே யாவத் பாகவதம் நைவ ஸ்ரூயதே அமிர்த சாகரம். எதுவரை சிறந்த அமுத கடலாகிய, அமுத சாகரம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அமுத கடல், அமுத கடலாகிய ஸ்ரீமத் பாகவதம் கேட்கப்படவில்லையோ அதுவரை மட்டுமே புனித பக்தர்களின் சபையில் மற்ற எல்லா புராணங்களும் பிரகாசிக்கின்றன. அப்ப புனிதமான இந்த ஸ்ரீமத் பாகவதம் எந்த சபையில எடுத்து பேசப்படுதோ அப்ப மற்ற புராணங்களுக்கு அங்க வேலை இல்லை. மற்ற புராணங்களுடைய மகாத்மியங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு முன்னால் இல்லை அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா அமிர்த சாகரம், எல்லா விதமான விஷயங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. யாவா பாகவதாம் நெய்வ, நம்ம எதுவரைக்கும் பாகவதத்தை கேட்கல, எதுவரைக்கும் பாகவதத்தை படிக்கல, எதுவரைக்கும் பாகவதத்தினுடைய விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்தல அப்படின்னா நாம என்ன பண்ணணும், வேற எல்லா புராணங்கள், வேற எல்லா கதைகள், வேற எல்லா கிராமிய கதைகளை கேட்க வேண்டிய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வோம். அதுதான் ரொம்ப முக்கியம்.
என்ன அப்படின்னா பாகவதத்தினுடைய ருசி நமக்கு புரியலை, பாகவதத்தினுடைய விஷயங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் நமக்கு புரியல. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்நிய அந்நிய பாகவதா ஜெய்வ என்ன பண்றோம்? வேற ஏதாவது புராணங்கள் கிடைக்குமா, வேற ஏதாவது விஷயத்தை நமக்கு லைக்குமா, வேற ஏதாவது விஷயத்தை நம்ம இன்புறப்படுத்த முடியுமா, வேற ஏதாவது விஷயங்கள் வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்த முடியுமா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேடிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் பண்ணி கொண்டிருக்கோம் நம்ம மக்கள் இல்லையா? என்ன பண்றோம்? யார் நமக்கு இன்பம் தருவா, எதுல இன்பம் கிடைக்கும்? இந்த உலகத்துல நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா இன்பத்தை தேடி வந்திருக்கோம். அந்த இன்பமெல்லாம் எப்படி இருக்கு? துக்காலயம் அசாஸ்வதம். துக்கம் எங்கேயுமே துக்கமா இருக்கு, அதுவும் குறைந்த நேரத்துக்கு சுகமா இருக்கு. அந்த சுகங்களை நம்பி நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடங்களுக்கும் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னா 18,000 ஸ்லோகங்களிலும் எல்லாம் அமிர்தம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அமிர்த சாகரம் ஸ்ரூயத்தே அமிர்த சாகரம் ராஜந்தே தாவா அஞ்ஞானி. சோ அதனால என்ன அப்படின்னா அந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்றது மிக உயர்ந்த ஒரு புராணம், வாழ்க்கையில நமக்கு மிகவும் நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு புராணம் அப்படின்ற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இதை எவ்வாறு நம்ம முழுமையா பயன்படுத்த முடியும்? இப்ப ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி சொல்லியாச்சு, எவ்வாறு முழுமையா பயன்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும், நம்பிக்கையுடன் பேச வேண்டும், நம்பிக்கையுடன் ஸ்மரணம் செய்ய வேண்டும். நான் போன வாரம் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். என்ன அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். ஸ்ரவணம் கீர்த்தனம், முதல்ல காது கொடுத்து கேட்கணும். பகவான்னா யாரு, பகவானினுடைய செயல்கள் என்ன, பகவானினுடைய மிக உயர்ந்த பண்புகள் என்ன, பகவானினுடைய நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்? காது கொடுத்து முதல்ல கேட்கணும், அது ஸ்ரவணம். அடுத்து என்ன பண்ணோம்? கீர்த்தனம், பகவானை பற்றி போற்றி பாடுறோம், பகவானினுடைய உத்தமமான ஸ்லோகங்களை சொல்றோம், பகவானை பற்றிய விஷயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்றோம், பகவானை பற்றிய விஷயங்களை அடுத்தவர்களும் பகவானிடம் வரலாமே என்ற எண்ணங்கள்ல பண்றோம். அடுத்து என்ன பண்றோம்? விஷ்ணு ஸ்மரணம். இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? சதா விஷ்ணு ஸ்மரணம் கிடைக்கிறது. அப்ப விஷ்ணு ஸ்மரணம்ன்றது எப்ப வரும்? பகவானினுடைய சிந்தனை எப்ப வரும் அப்படின்னா நாம எப்பொழுது பகவானினுடைய விஷயங்களை நாம முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? பகவானினுடைய சிந்தனை நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப பகவானினுடைய சிந்தனை வரத்துக்கு முக்கியமான நோக்கம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம முதல்ல பாகவதத்தை கேட்கும் மனோபாவத்தை வளர்த்துக்க வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பாகவதத்தின் மீது நம்பிக்கை வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதவ் ஸ்ரத்தா இல்ல, நம்பிக்கை இல்ல, பாகவதத்தினால நம்ம வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தாலே என்ன பண்ண முடியும்? பாகவதம் நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் படாது இல்லையா? அப்ப நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பாகவதம் என்ன பண்ணுது? எல்லா இடங்களையும் சுத்தம் செய்யுது. நம்ம வீட்டை சுத்தம் செய்யணும், என்ன பண்றோம்? நம்மளோட வீடை, நம்மளுடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்தை சுத்தம் செய்யணும். என்ன பண்ணுவோம்? நம்ம டெட்டால் வாங்கிட்டு வரோம், அல்லது ஏதோ ஒரு கிருமி நாசினி வாங்கிட்டு வரோம். இன்னைக்கெல்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் மாஸ்க் போட்டு கையை கழுவிட்டு இருக்கோம். கிருமி நாசினிகள் இல்லையா? சுத்தம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்ப உலகம் முழுக்க சுத்தம் செய்யணும். எப்படி சுத்தம் செய்யறது? எவ்வளவு டெட்டால் தேவைப்படும்? எவ்வளவு பாக்ஸா நமக்கு தேவைப்படும்? ஒரே ஒரு பாக்ஸ் இருந்தா போதும். அது என்ன பாக்ஸ்? அதான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா இடங்கள்ல ஸ்ரீமத் பாகவதம், அதான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா அடுத்த வாரம் இதே ஸ்லோகம் வருது, நான் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா எந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவத்தை கொண்டு யாராவது வச்சுட்டாங்களோ அந்த இடம் தானாகவே சுத்தமாகிறதாம். ஏன் சுத்தமாகிறது அப்படின்னா கலியுகத்துல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அவதாரமாக வருகின்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்ப இந்த கலியுகத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இடத்தை சுத்தம் செய்யணும், நம்மளை சுத்தம் செய்யணும், நம்முடைய குடும்பத்தை சுத்தம் செய்யணும், நம்மளுடைய எண்ணங்களை சுத்தம் செய்யணும். நம்ம சித்தஸ்ய அப்படின்னு சொல்றோம். சித்தஸ்யனா என்ன? நம்முடைய சித்தத்தை தூய்மைப்படுத்தணும். அதை எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? சதா பாகவதத்தை ஸ்மரணம் செய்வது, சதா பாகவதத்தை கேட்பது, சதா பாகவதத்தை பற்றி பாடுவது, ஸ்லோகத்தை உச்சரிப்பது. இதன் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள் நான் சொல்லுவேன். ஏன் பாக்கியவான்கள் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கணும், ஸ்ரீமத் பாகவத வகுப்புக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே அது பாக்கியவான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன்னா லட்சக்கணக்கான கோடானு கோடி உயிரினங்கள் இருக்கு. பிரம்மாண்ட புர்மிதே போலோ பாக்கியவான் ஜி. என்ன அப்படின்னா யாருக்கு இந்த பிரம்மாண்ட போகுது, இந்த உண்மையான இந்த பிரம்மாண்டத்துல எவ்வளவு உயிர்வாழிகள் இருக்கு, எல்லா உயிர்வாழிகளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறதா? கிடைக்கல. பாகவதத்தின் மீது நம்பிக்கை, பாகவதத்தினுடைய வகுப்புல வருவது, பாகவதத்தை பற்றி கேட்பது, பாகவதத்தின் மூலியமா வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவது, இதுல நம்ம பாக்கியவானாக மாற வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இதை முடித்துக்கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா நமது வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சோ நம்ம வீட்டுல பாகவத்தை வாங்கி வைக்கணும், பாகவத்தை படிக்கணும். நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் பாகவத்தின் மூலியமா பகவானினுடைய ஸ்மரணத்தில் ஈடுபடுவோமாக. ஹரே கிருஷ்ணா. இப்ப நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு தலைப்பு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற தலைப்பு. இந்த தக்ஷ யஜ்ஞம்ன்ற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இது வந்து 4வது காண்டத்துல வருது. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 4வது காண்டத்துல இந்த தலைப்பு வருது. தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு வருது. இந்த 4வது காண்டத்துல என்ன வருது அப்படின்னா, இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல என்ன இருக்கு, 4வது காண்டத்துல 2வது காண்டம் 3வது காண்டம் முடிஞ்சு 4வது காண்டத்துல வருது. இந்த தக்ஷ யஜ்ஞம் நம்ம எடுக்கக்கூடிய தலைப்புல நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போறோம். இதுல ஒரு 2-3 படங்களை நான் சித்தரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்வதியினுடைய மிக உயர்ந்த நிலை என்ன, தக்ஷான்றவர் யார், அவர் செய்த தவறு என்ன, சிவபெருமானிடம் அவர் எந்த மாதிரி தவறை செய்தார், சிவபெருமான்றது யார், ஏன் வந்து சம்புநாதர் அல்லது சிவபெருமானுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தர் வைஷ்ணவர், யார் ஒருத்தர் வந்து பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றாரோ அவருடைய மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து என்ன அப்படின்ற விஷயத்தை நாம இந்த ஒரு தலைப்பு மூலியமா நம்ம பார்க்க போறோம். இது நம்ம கொஞ்சம் பெரிய தலைப்பு, நிறைய வாரங்கள் போகும். நம்ம எப்பொழுதும் போல ரொம்ப ஆழமாக சில விஷயங்களை நம்ம இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம், நீங்க கேட்கலாம், உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்க சொல்லலாம். ரொம்ப முக்கியமான தலைப்பு இது. நம்ம இங்க என்ன பண்ண போறோம், முதல்ல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம வந்து முதல்ல இந்த 4வது காண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரலாற்றை பற்றி சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா. வரலாறுன்னு சொன்னோம் அப்படின்னா என்ன வரலாறு, இந்த வரலாறுன்ற விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரலாறு என்ன, ஒரு 1000 வருஷம் வரலாறு, 2000 வருஷம் வரலாறு, ஒரு 3000 வருஷம் வரலாறு. ஆனால் பாகவதம் நமக்கு என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா, பலவிதமான வரலாறுகளை கொடுக்குது. எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு வரலாறு கொடுக்குது. யாரு பிரம்மா, அவருடைய புதல்வர் யாரு, எவ்வாறு பிரஜாபதிகள் வந்தாங்க, எவ்வாறு இதெல்லாம் நடந்தது, சிவபெருமான் யாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா நமக்கு தெரிய வருது. நம்மளுடைய சிறிய ஒரு மூளையினால நம்மளால நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே படிப்படியாக நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல்ல நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸ்வயம்புவ மனுன்னு ஒருத்தர் இருக்கார். மனுன்றவர் யார் அப்படின்னா பிரம்மாவினுடைய புதல்வர்கள். அந்த மனு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய புதல்வியாகிய பிரசூதி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு என்ன பண்ண, அவருடைய இவர் மனகா பிறந்தவர் தான் வந்து தக்ஷா. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மா வந்து அந்த தக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த ஸ்வயம்புவ மனுவனுடைய புதல்வியை தானமாக கொடுக்கின்றார், கன்யா தானமாக. அந்த பிரசூதின்றவர் என்ன பண்றா அப்படின்னா, பிரம்மாவினுடைய பையனாகிய தக்ஷன்றவர் யார் அப்படின்னா பிரஜாபதி. பிரம்மா என்ன பண்றாரு, இந்த உலகத்தை வந்து எல்லாம் உருவாக்கினதுக்கு அப்புறம் உயிர்வாளிகளை கொண்டு வரணும். இந்த உயிர்வாளிகளை எவ்வாறு கொண்டு வர போறாங்க, இந்த உயிர்வாளிகளை கொண்டு வரதுக்கான ஒரு பணியை செய்தவர்கள் தான் பிரஜாபதிகள் சொல்றோம். இந்த பிரஜாபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா விதமான உயிர்வாளிகளையும் பகவானினுடைய இச்சையின் காரணமாக, நம்மளுடைய இச்சையின் காரணமாக என்ன பண்றோம், நம்ம வெவ்வேறு இடங்கள்ல நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். அப்ப இதுதான் முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பகவானினுடைய இச்சை, பகவானினுடைய அருளின் காரணமாக த ஈஷதே அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. த ஈஷதே அப்படின்னா பகவான் கண்ணால பார்க்கிறார், எல்லா உயிர்வாழிகளும் உள்ள வராங்க. யாரு கொண்டு வரா, இந்த பிரஜாபதிகள் கொண்டு வராங்க. சோ இந்த பிரஜாபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிரசூத்தின்னு சொல்றவங்களை மனம் முடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா விதமான அவங்களுக்கு மகளாக பிறக்கக்கூடியவர்கள் 3 உலகங்களிலும் போய் எல்லா விதமான விஷயங்களையும் பகவானுக்கு சேவையாக ஆரம்பிக்கின்றனர் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இவங்க 2 பேருக்கும், தக்ஷர் மற்றும் இந்த பிரசூத்தின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 16வது குழந்தையாக பிறக்கக்கூடியவர் தான் சதி. நம்ம சத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சத்தின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சிவாவினுடைய மனைவி, அந்த சத்தின்னு சொல்லக்கூடியவர். அந்த சத்தின்றவர் என்ன பண்றா அப்படின்னா, சிவாவினுடைய நாட்டத்தின் காரணமாக என்ன பண்றார், சிவாவை மரம் முடிக்கின்றார். சிவா யாரு, சிவபெருமான் வந்து அதே மாதிரி பிரம்மதேவருடைய புதல்வர். பிரம்மதேவருடைய நெத்திலிருந்து பிறந்தவர் தான் சிவபெருமான். சோ அவருடைய புதல்வர் அவர். சோ அவரே மனம் முடிக்கின்றார். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, மகன்கள் இல்ல, எந்த விதமான குழந்தைகள் இல்ல 2 பேருக்கும், சதிக்கும் இந்த சிவபெருமானுக்கும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எவ்வாறு ஒரு மனைவி கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும், எவ்வாறு ஒரு மனைவி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இந்த சதின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா,
நமக்கு எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி வந்து சிவபெருமான் வந்து எவ்வாறு வாழ்கின்றார், எவ்வாறு ஒரு என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில வாழ்கின்றார். அவர் ஏழ்மையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் பகவானினுடைய சிந்தனையின் காரணமாக என்ன பண்றார், வெளிப்புறமான விஷயங்களில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார். அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய சதி என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவனுக்கு எவ்வாறு மனைவி வாழ வேண்டும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கின்றனர். சோ அதை நம்ம பார்க்கிறோம், அது நமக்கு நடக்குது. இப்ப இந்த சூழ்நிலை எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த தலைப்பு எதுக்காக வந்திருக்கு, தக்ஷனுடைய யஜ்ஞம் அப்படின்னு தலைப்பு வருது. இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இங்க நம்மளுடைய விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல இவர் வந்து தக்ஷர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சிவா மேல அவருக்கு வந்து சிவபெருமான் மேல ஒரு கடும் கோபம் இருக்கு. என்ன கோபம் இருக்கு அப்படின்னா, என்ன காரணம், சிவபெருமான் மேல அவருக்கு என்ன கோபம்? சிவபெருமான் வந்து எந்த விதமான தவறுகளையும் செய்யாதவர், எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரன் சொல்றோம் நம்ம. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அவருக்குன்னு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. முத்தேவர்கள் இருக்கும் இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன், அதுல சிவபெருமானுக்கு ஒரு உயர்ந்த பதவி இருக்கு, அவருக்கு ஒரு உயர்ந்த சேவை இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர் எந்த மாதிரி தவறை செய்து விட்டார், எதற்காக இந்த தக்ஷர் அவர் மீது வந்து கோபம் கொள்ளணும் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வரலாற்றை பார்க்கிறோம். சத்திக்கு வந்து அந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உத்தமமான மனிதரை பார்க்கிறான் அவன். அப்ப இந்த சிவபெருமான் யாரு அப்படின்னா, பகவானுக்கு எப்போதும் நினைப்புல, பகவான் நினைப்புல வாழக்கூடிய அந்த மனிதரை பார்த்து இவரை நான் மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவருக்கு வந்து பெரிய வீடு இல்ல, பெரிய வாசல் இல்ல, பெரிய சொத்து இல்ல, பெரிய பங்களா இல்ல, பெரிய பதவி இல்ல, பெரிய வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது பணிப்பெண்கள் இல்ல, ராஜாங்கம் இல்ல. அந்த மாதிரி நபரை போய் மனம் முடிக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு தக்ஷன் அப்பாவுக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா, அந்த அப்பாவுக்கு வருத்தம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, என்னுடைய மகள் இந்த மாதிரி யோசிக்கிறாளே, அவர் வந்து சம்ஸ்தானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கார், எல்லாம் வந்து இறந்து போன உடல்களை எரிக்கக்கூடிய இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கார், ஒரு மரத்துக்கு கீழே தன்னுடைய வீடுன்னு அமைச்சு கொண்டிருக்கார், அவர் கூட எப்படியோ வாழ போறா அப்படின்ற விஷயத்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுகிறார் அந்த தந்தை, யாரு, தக்ஷன். அப்ப தக்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, மிகச்சிறந்த அவர் தான் வந்து முதல்ல இந்த உலகத்துக்குள்ள, இந்த பௌதிக உலகத்துக்குள்ள, இந்த பூமி, இந்த பூதேவின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பூ உலகம், இந்த பூ உலகத்துக்குள்ள முதல்ல அரசனாக இருக்கக்கூடியவர் தக்ஷன். அவருடைய மகளுக்கா இந்த மாதிரி ஒரு வேதனை அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஆனாலும் என்ன பண்றாரு அப்படின்னா, சதிக்கு வந்து இது பிடிக்கல. என்ன பிடிக்கல, தன்னுடைய கணவரை பற்றி தன்னுடைய தந்தை வந்து தவறாக சொல்லுவது அவருக்கு பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் என்னுடைய கணவர் வந்து நல்லதானே இருக்கார், ஏன் இவருக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு நிறைய காலங்கள் தன்னுடைய தந்தையை வந்து பார்ப்பதற்கே அவர் விருப்பம் இல்லாம இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றா, சாஸ்திர வழிமுறைப்படி கணவனுக்கு தான் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்காங்க. இது நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஒரு முன்னுரைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இப்ப இந்த முதல் ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். இந்த 4வது காண்டம் 2வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போகலாம். இதுல என்ன வருது அப்படின்னா, ஏன் வந்து இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்ற கேள்வியை முதல்ல விதுரர் கேட்கின்றார். இதுல என்ன வருது அப்படின்னா, விதுர உவாச்ச பவே சூலவதாம் சிரேஷ்டே தக்ஷோ துஹித்ருகு வத்சலஹ வித்வேஷம் அக்ரோத் தஸ்மாத் அனாதிருத்யாத்மஜம் ஸ்ருதி. விதுரர் கேட்கிறார் மைத்ரேயர்கிட்ட. இந்த கேள்வி வந்து வெறும் உரையாடல் தான். ஸ்ரீமத் பாகவதம்ன்றது பெரிய பெரிய சாதுக்களுடைய உரையாடல் வருது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய உரையாடல் என்ன அப்படின்னா, விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடக்கிற உரையாடல். மைத்ரேயர் குரு, விதுரர் சிஷ்யர். விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் புரியாம இருக்கிறேன், குரு பகவானே நீதான் எனக்கு வந்து இந்த விஷயங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்கிறார் அப்படின்னா, தக்ஷன் தன் புதல்வி மீது மிகவும் பாசம் வைத்திருந்தும் மேன்மையானவர்களில் மிகச் சிறந்த சிவபெருமான் மீது ஏன் வெறுப்பினை கொண்டிருந்தார்? சூலவதாம் சிரேஷ்டே, சிரேஷ்டே அப்படின்னா உயர்ந்தவர். என்ன அப்படின்னா, மேன்மையானவர்களில் மிக உயர்ந்தவர் அவர் தான். நாங்க தான் ஒரு 10 பேர் இருக்கோங்க, நாங்க தான் மேன்மையானவர்கள், நாங்க தான் நற்குணங்கள் படைத்தவங்க, நாங்க தான் சிறந்த மனிதர்கள் யாராவது சொன்னோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் தலைவன் யாரு, சிவபெருமான். அப்ப அவர் மீது எதற்காக வெறுப்பை கொண்டுடுறார் இவர்? எதற்காக இந்த வெறுப்பை கொண்டுடுறார்? எந்த விதமான தவறும் செய்யல அவர், எதற்காக வெறுப்பு கொண்டிருக்கின்றார்? தனது அருமை மகளை தக்ஷன் ஏன் புறக்கணித்தார்? புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார் அவர். தன்னுடைய மகள் செய்த தவறு நினைக்கிறார் அவர். என்ன தவறு? இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு நபரை போய் அவர் திருமணம் செய்து கொண்டாளே அப்படின்னு அவருக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மனம் வருத்தம் அடைகின்றார் தக்ஷன். இதை வந்து புரிந்துக்க முடியல விதுரரால. விதுரர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த விஷயத்தை கேட்கின்றார் நம்மளுடைய மைத்ரேயர்கிட்ட.
அப்ப இதான் வந்து அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. நம்மளுடைய நிகழ்ச்சி இதான் ஆரம்பமாகுது. அப்ப இந்த இந்த தலைப்புக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் ஏற்படக்கூடிய மோதல் என்ன, இது எவ்வாறு நடந்தது, இது எப்படி வந்து அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையில முதல்ல சிவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சிவ அப்படின்ற வார்த்தைக்கு எல்லாம் புனிதமானது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் புனிதமானது, எல்லாம் புனிதமானவர், புனிதமானவர்களிலே மிகச் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியாச்சு ஸ்லோகத்துல, இல்லையா? அப்ப என்ன நடக்குது? ஷீலவதாம் சிரேஷ்டே, அவர் யாருக்கும் வந்து தேவையில்லாமல் காழ்ப்புணர்ச்சியை வளர்ப்பதில்லை. யாருக்கும் காழ்ப்புணர்ச்சி வளர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் என்ன பண்றார்? தன்னுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார். எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல் அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், நான் இந்த மாதிரி ஆடம்பரத்தை எதிர்பார்க்கிறேன், அந்த மாதிரியே வாழல அவர். ஆனால் என்ன, அவரை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு துறவி யாரும் பார்க்க முடியாது சாஸ்திரம் சொல்கின்றது. அவரை போல மிகச்சிறந்த துறவி கிடையாது. என்ன பண்றார்? வீடே கிடையாது அவருக்கு. ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கார். அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்றாரு அப்படின்னா, இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கார் அவர். அவரை போல மிகச்சிறந்த ஒரு துறவி கிடையவே கிடையாது. மிகச்சிறந்த வரை சொல்றது அப்படின்னா, ஆத்மா ராமஸ்ச முனையோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. ஆத்மா ராமஸ்ச முனையோனா, ஆத்மா ராமனா எல்லா விதத்திலும் சந்துஷ்டமாக வாழ்பவர்கள், இல்லையா? போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. என்ன அப்படின்னா, எனக்கு போதும், எனக்கு தேவையில்லாத ஆடம்பரம் தேவையில்லை, நான் பகவானினுடைய விஷயங்கள் மட்டும்தான் நினைக்க விரும்புகின்றேன் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். எனக்கு எல்லாம் வேண்டும், பெரிய பங்களா வேணும், பெரிய கார் வேணும், பணிப்பெண்கள் வேணும், பணியாளர்கள் வேணும், பெரிய அந்தஸ்து வேண்டும், பெரிய வேலை வேண்டும், பெரிய ப்ரமோஷன் வேண்டும், வேண்டும் 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 சொல்ல 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 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எனக்கு வந்து இன்பம் தேவையில்லை, எனக்கு இன்பம் தேவையில்லை, எனக்கு இன்பம் தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். இதை வந்து யார் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சிவபெருமானுடைய வாழ்க்கை மூலியமா புரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரங்கள்ல நமக்கு வரக்கூடிய அனைத்து உதாரணங்களும் நமக்கு சில விஷயங்களை எடுத்துக்காட்டாக அமைக்கின்றது. எவ்வாறு சிவபெருமான் வாழ்ந்தார்? இன்னைக்கு எல்லாம் சொல்றோம் சிவபெருமானை நான் வணங்குகின்றேன் என்று. நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், என்ன அப்படின்னா, நான் ஒரு சிவபக்தர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிவபக்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் சொன்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்க தயாராக இருக்கணும். இருக்கோமா? சிவபெருமானுடைய விஷயங்கள் சொல்றதை நாம கடைபிடிக்க தயாரா இருக்கோமா? முதல்ல சிவபெருமானுடைய பக்தர்னு சொல்லிக்கிறோம், சிவபெருமானுடைய தீவிர பக்தர்னு சொல்லிக்கிறோம், சிவபெருமான் தான் வாழ்க்கையில எல்லாமே சொல்லிக்கிறோம், தவறு இல்லை. ஆனாலும் அவரை போல வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அவரை போல நாம் என்ன சொல்றது, மனம் சந்துஷ்டமாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து உண்மையை புரிஞ்சுக்கவே முடியாது, சாஸ்திரத்தினுடைய கூற்றுகளை புரிஞ்சுக்க முடியவே முடியாது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய கேள்வி என்ன? பகவான் பிரம்மாவினுடைய புதல்வன் யாரு? தக்ஷன். அவர் வந்து எதற்காக ரெண்டு பேருமே புதல்வர்கள் தான், இல்லையா? அண்ணன் தம்பிக்கு மேல என்ன சண்டை அப்படின்னு நம்ம கேட்கிறோம். உண்மை அதுதானே. பிரம்மதேவருடைய புதல்வர் தான் தக்ஷன், பிரம்மதேவருடைய இன்னொரு புதல்வர் தான் சிவபெருமான். அவருடைய உடலிருந்து வந்தவர் அவர். அப்ப இரண்டு பேருக்கும் என்னங்க சண்டை? ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி? ரெண்டு பேருக்கும் ஏன் ஒத்து போவதில்லை அப்படின்ற விஷயங்களை கேட்கலாம். யார் இந்த பையன், யார் இந்த சிவபெருமான் யார் அப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலா யார் அப்படின்னா, உண்மையிலேயே சராச்சர குரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகங்கள்ல வருது. 4வது அத்தியாயத்தில் 4வது காண்டத்தில் சராச்சர குரு. சராச்சர குருன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சிவபெருமான் யார் அப்படின்னா சர ஆச்சர. சர அப்படின்னா எதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்றதோ அதுக்கு பேரு சர. ஆச்சர எதெல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்தானிச்சு இருக்கின்றதோ அதற்கு பேரு ஆச்சர. அப்ப மூவிங் அண்ட் நான் மூவிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், இல்லையா? எதெல்லாம் வந்து மூவ் பண்ண முடியுமோ அதற்கும் குரு அவர் தான். எதெல்லாம் வந்து நம்மளால மூவ் பண்ண முடியல, ஒரே இடத்துல இருக்கோ அதற்கும் குரு அவர் தான். சராச்சர குரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சிவபெருமான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் எவ்வாறு வாழ வேண்டும், அதனாலதான் அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, நல்ல வார்த்தை இந்த வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, வைஷ்ணவானாம் யதா சம்பு. யாராவது பகவானை எவ்வாறு வணங்க வேண்டும், பகவானினுடைய ஆராதனை எவ்வாறு செய்ய வேண்டும், பகவானினுடைய சிந்தனையில எவ்வாறு இருக்க வேண்டும், யாருக்காவது ஒரு சந்தேகம் இருக்கு, அதை எவ்வாறு பண்ணணும் இருக்கு அப்படின்னா, நாம யாரை நாட முடியும்? நம்மளுடைய குருவை நாட முடியும். யார் நம்மளுடைய குரு? சிவபெருமான் நம்மளுடைய குரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு யார் சொல்றா? பகவானே சொல்றாரு. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் வைஷ்ணவன் சொல்லிக்கணும் அப்படின்னா, மிக உயர்ந்த வைஷ்ணவன் யாரு? சிவபெருமான் தான்.
அப்ப அவருக்கு இன்னொரு நிறைய பேர்கள் இருக்கு. சிவபெருமானுடைய பெயர்களை பற்றி நம்ம விவரிச்சு கொண்டே போகலாம். பூதநாதர். பூதநாதர்னா என்ன? எல்லா பூதங்களுக்கும் அவன் தான் நாதன். பூதநாதன் அவருக்கு பேரு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பூதங்களுக்கு போய் நாதனா இருக்காரு. நம்மளுடைய படத்துல பின்னாடி போட்டிருந்தோம். எல்லா பூதங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கார். அவர் வந்தாலே பூதங்கள்லாம் சேர்ந்து வருது. அவர் இதுல இருக்கும்போது, சம்ஸ்தானத்துல இருக்கும்போது எல்லா பூதங்களும் ஒன்றாக இருக்கு. அப்ப பூதங்களுக்கு எல்லாம் அவர் வந்து தலைவனாக இருக்கின்றாரு. அப்படிப்பட்டவரை போய் நான் வணங்கணுமா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? பூதங்களை மேலிலும் அவர் வந்து ஆர்வமாக இருக்கின்றார். அவர்களையும் பகவானினுடைய விஷயத்துக்கு கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு. எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய உறவினர்கள் நல்லா இருந்தா போதும், என்னுடைய தம்பி நல்லா இருந்தா போதும், என்னுடைய அண்ணன் நல்லா இருந்தா போதும், என் அப்பா நல்லா இருந்தா போதும், என் மனைவி நல்லா இருந்தா போதும், என் பையன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிறிய வட்டம். ஒரு சிறிய வட்டம் என்ன? நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வாசல், நம்மளுடைய உறவினர்கள், என்னுடைய ஜாதி, என்னுடைய தெரு, என்னுடைய குலம், என்னுடைய நாடு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? என்னுடைய 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 சொல்லிக்கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் நம்மளால முடியுது. நம்மளுடைய சிந்தனை அவ்வளவுதான் இருக்கு. அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு? அதனாலதான் அவருக்கு பேரு வைஷ்ணவானா யதா சம்பு. எல்லாரையும், உயிர்வாழிகள் அனைவரையும் பகவானுக்கு அழைச்சிட்டு போகணும்ன்ற ஆர்வத்துடன் இருக்கின்றார் அவர். நமக்கு வந்து ஆர்வம் இல்லை. நாம மட்டும் நல்லா இருந்தா போடும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதான் அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பூதநாதா, பூதங்களை கூட அவர் என்ன பண்றாருன்னா கரை சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் யாராவது யோசிப்போமா? பூதங்களை போட்டு பார்ப்போமா? அவர் பக்கத்துல போவோமா? போறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அவர்களை கூட என்ன பண்றாரு அப்படின்னா, எவ்வாறு மாற்ற முடியும், எவ்வாறு நாம் நிலைப்படுத்த முடியும், எவ்வாறு அவர்களையும் பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஆர்வம், அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவருடைய சம்பிரதாயம் ஒன்று இருக்கு, ருத்ர சம்பிரதாயம் ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ருத்ர சம்பிரதாயத்துல எப்படி பகவான் விஷ்ணுவை வழிபடுதல். பார்வதி நாம் அடிக்கடி சொல்லுவோம் இந்த ஸ்லோகங்கள் இல்லையா? ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரப்புமான் அப்படின்னு யார் சொல்றா? சிவபெருமான் சொல்றார் பார்வதி தேவிக்கு. ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரப்புமான். யாராவது ஆராதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, யாருக்கு ஆராதனை பண்ணணும்? விஷ்ணு ஆராதன பரப்புமான். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சொல்லக்கூடியவன் இந்த சிவபெருமான்றதை பார்க்கிறோம். இப்ப கேள்வி அதுதான் வருது. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு குணங்களுடைய, ரொம்ப ரொம்ப எல்லாராலும் பாராட்டக்கூடிய அந்த நபர்ல எதற்காக கோபம் வருது, எதற்காக ஒருத்தருக்கு காழ்ப்புணர்ச்சி வருது, எதற்காக அவர் மீது ஒருத்தருக்கு வெறுப்பு வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் வெறுப்பு அடைந்தவரும் ஆர்டினரி சாதாரண மனிதன் கிடையாது. தக்ஷர், பிரஜாபதி தக்ஷர். நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடியனா, நம்ம எல்லாரையும் அப்படியே உங்களுடைய அப்பா யாரு, உங்களுடைய தந்தை யாரு, உங்களுடைய தந்தை யாரு, உங்களுடைய தந்தை யாரு அப்படின்னு நம்ம போய் ஒரு ஆராய்ச்சி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய தந்தை தக்ஷட்ட வந்து நிற்கும். தக்ஷ பிரஜாபதினு வந்து நிற்கும். அவருடைய தந்தை யாரு? பிரம்மா. அவர் எங்க இருந்து வர்றார்? விஷ்ணுவிடம் வர்றார். அப்படின்றதான் நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய பரம்பரை என்ன சார்? உங்களுடைய பரம்பரை இதுதான். உங்களுடைய தந்தை பெயர் என்ன, அவருடைய தந்தை பெயர் என்ன, அவருடைய தந்தை பெயர் என்ன, அப்படியே நம்ம படிப்படியாக போனோம் அப்படின்னா எங்க போய் நிற்கும்? தக்ஷ பிரஜாபதியில போய் நிற்கும். அப்ப அந்த தக்ஷ பிரஜாபதி நம்மளுடைய முன்னோர், நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய பல பல இதுக்கு முன்னாடி இருக்கிற தாத்தான்னு சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் வந்து அவ்வாறு ஒரு உயர்ந்த பகவான் பிரம்மதேவருக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னா எவ்வளவு பாக்கியமா இருக்கணும். அவரும் ஒரு மிக உயர்ந்த ஒரு ஆத்மா. அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி வருகின்றது அப்படின்னு அடுத்த கேள்வி நமக்கு வருது. மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி மூலியமா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சதி தேவி. சதின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சதின்ற வார்த்தை அது அர்த்தம் என்ன அப்படின்னா, மிகவும் சேவை செய்யக்கூடிய, தன்னுடைய கணவனை அல்லாத வேற ஒரு நபரை பார்க்காதவள் அப்படின்னு அர்த்தம். அதான் வந்து சதி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம். என்னைக்காவது வந்து எவ்வாறு ஒரு மனைவி கணவனை பற்றி நினைத்துக் கொண்டு வேற யாரை பற்றி நினைக்காம இருக்கணும் அப்படின்னா, அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு? சதி தேவி. அதுதான் வந்து சிவபெருமானுடைய மனைவி, தக்ஷனுடைய புதல்வி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய முன்னுரை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லார் வீட்டிலும் நடக்கிறதானுங்க இது. என்ன நடக்கும்? மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்குது. இன்னைக்கு கலியுகத்துல நிறைய நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த காலத்துல நடந்துதான் இருக்கு. உலகம் ஆரம்பிச்ச முன்னாடியில இருந்து என்ன இருக்கு? மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை. அதுதான் இங்க நடக்குது.
யார் அப்படின்னா தக்ஷருக்கும் சிவபெருமானுக்கும் ஒற்று போவதில்லை. அப்ப இதுல இந்த சண்டையில யாரு வந்து அவதிப்பட போறா? நம்ம வீட்டு நடக்கிற மாதிரி தான். யார் அவதிப்படுறா அப்படின்னா சதி தேவி தான் அவதிப்படுறாங்க. அவங்களுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய தந்தை மேலேயும் கோவம் கொள்ள முடியல, தன்னுடைய கணவர் மேலேயும் கோவம் கொள்ள முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய உடலை விடுவதற்கு தயாராக இருக்கின்றாள் அவள். அதனாலதான் நம்முடைய படத்தை நம்ம காமிச்சேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா தன்னுடைய உண்மையான உடல் சதி தேவின்னு சொல்லக்கூடிய அந்த உடலை அவர் தியாகம் செய்கின்றாள் அவள். உண்மையிலேயே ஒரு தன்னுடைய உடலை தியாகம் செய்வது, தன்னுடைய உடலை விட்டு சொல்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு அவள் போய்விட்டாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு கொடூரமான 2 பேருக்கும் வந்து ஒத்து போகல அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்வியை தான் என்ன பண்றாரு விதுரர் வந்து மைத்திரர்கிட்ட வைக்கிறார். இந்த கேள்வி தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நடக்குது, எப்படி நீங்க எனக்கு சொல்லுங்களேன் இதை அப்படின்ற கேள்வி முதல்ல ஆரம்பிக்கின்றார் அவர். இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்துக்கு கொஞ்சம் போகணும். திருப்பி வரலாறு, இன்னைக்கு ஃபுல்லா வரலாறு நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்கலாம். என்ன வரலாறு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்தினுடைய நன்மைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்துறாங்க இல்லையா? வேள்வியை நடத்த வேண்டும். யஜ்ஞார்த்தா கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனான்னு என்ன அர்த்தம்? யஜ்ஞத்தை தவிர நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது வெறும் கர்ம பந்தனம் தான் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அப்ப என்ன அர்த்தம்? நாம யஜ்ஞம் பண்ணல. யஜ்ஞம்னா என்ன? நம்மளுடைய தேவர்கள் பகவானுக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய அவருக்கு நன்றி கடனை தெரிவிக்கவில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நாம வந்து கடனாளிகளாக மாறுகின்றோம். அதை எடுத்து காட்டுவதற்கு என்ன பண்றாங்க? இந்த மிகப்பெரிய தலைவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வேள்வியை நடத்துறாங்க. அந்த வேள்வியில எல்லாரும் வராங்க. மரீச்சி, தக்ஷர் வரார், வசிஷ்டர் வரார், எல்லா சப்தரிகளும் வராங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வி நடத்துறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்றாங்க. நம்ம அப்ப அங்க வந்து எல்லா விதமான தேவர்களும் வராங்க. இந்திரர் வரார், பிரம்மர் வரார், அக்னி தேவர் வருகின்றார், வருணதேவர் வருகின்றார், எல்லாரும் வராங்க. அதே இடத்துல சிவபெருமானும் இருக்கின்றார், பிரம்மதேவரும் இருக்கின்றார். இப்ப என்னாச்சு? இந்த உலகத்துக்கு தலைவன் யாரு? இந்த உலகத்துக்கு தலைவன் சொல்லக்கூடிய ராஜா யாரு அப்படின்னா தக்ஷர் தான். தக்ஷன் தான் பிரஜாபதி. அவன் தான் எல்லாத்தையும் உருவாக்க போகின்றான். அவனுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறதுக்கு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தக்ஷன்றவர் என்ன பண்றார்? அவரும் அந்த அரங்கத்துக்குள்ள வரார். அவர் அந்த வேள்வி நடக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ள நுழைகிறார் அவர். அப்ப அவர் நுழையும் போது சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? அடுத்த ஸ்லோகங்கள்ல வருது. என்ன வருது அப்படின்னா, அவர் உள்ள வரும்போது அந்த இடமே வந்து சூரிய ஒளி ஒரு 1000 சூரியர்கள் வந்த மாதிரி ஒரு பிரகாசம் அடைகின்றதாம். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய தேஜஸை கொண்டவர் அந்த தக்ஷர். அந்த மாதிரி தேஜஸ் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரஜாபதியாக மாற முடியும். அது ஒரு சாஸ்திரத்தினுடைய கூற்று. அது என்ன பண்றோம்? அவர் எல்லாம் வருகின்றார். அவரை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வணக்கம் செலுத்துகிறாங்க. எல்லாரும் பெஞ்ச் நின்று வணக்கம் செலுத்துகிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து எல்லா இந்த வேள்விக்கு கர்த்தான்னு சொல்லுவோம். இந்த வேள்விக்கு கர்த்தானா என்ன? இந்த வேள்வியை நடத்தக்கூடியவர். எதற்காக நடத்துகின்றார்? நமக்காக நடத்துகின்றார். சரி, அப்ப எல்லாரும் அங்க இருந்த எல்லா விதமான ஆள்களும் அதை எடுத்து அவங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க. 2 நபர்கள் வந்து என்ன அப்படின்னா, பிரம்மதேவரும் சிவபெருமானும் அவங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கல. அவங்க அமர்ந்திருக்காங்க. ஏன்? அவங்களுடைய நிலை அப்படி. என்ன அப்படின்னா, பிரம்மதேவர் வந்து அவருடைய தந்தை போய் மகனுக்காக எஞ்சி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமானும் எஞ்சி நிக்கவில்லை. ஏன் நிக்கிற அப்படின்னா, அவரும் வந்து தேவர்கள், முத்தேவர்கள் சொல்லக்கூடிய 3 தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அவரும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார் அவர். சோ அவரும் எந்திரிக்கவில்லை. அப்ப எல்லாரும் வணக்கம் தெரிவிச்சாச்சு. பிரம்மதேவர் வணக்கம் தெரிவிக்கல, சிவபெருமான் வணக்கம் தெரிவிக்கல. அவர் தன்னுடைய இடத்தை போட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமான் எனக்கு வணக்கம் தெரிவிக்கலையே அப்படின்ற ஒரு கோபத்துக்கு உள்ளாகின்றார் அவர். ரொம்ப அழகான ஒரு சிந்தனை நமக்கு வருது. இவ்வளவு உயர்ந்த ஒரு நபர், எல்லா விதமான நற்குணங்கள் கொண்ட நபராக தான் நம்ம வந்து தக்ஷனாக மாற முடியும்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு ஆத்மா ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். நாம பல முறை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, வரலாற்றில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், வரலாற்று நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன இருக்கு அப்படின்னா, பகவானினுடைய காரியங்கள், பகவானினுடைய ஊந்துதலின் காரணமாக நடக்குது. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கணும் அப்படின்ற ஆர்வப்படுறாரு. ஏன்? அதன் மூலியமா சில விஷயங்களை லோகத்துக்கு சொல்லணும். அதன் மூலியமா சில விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதன் மூலியமா சில விஷயங்கள் நமக்கு பாடமாக மாறணும். அதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா, சில விஷயங்கள் நடத்தி கொள்கிறார். அதனுடைய ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு நடக்குது. தக்ஷனுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியும் சிவபெருமானுடைய உயர்ந்த ஸ்தலம். ஆனாலும் என்ன பண்றார்? எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, கோபம் அடைகின்றார் அவர்.
இல்லையா? இது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன விஷயம்? என்னுடைய நான் தான் வந்து இவருக்கு வந்து மாமனார் மாதிரி. என்னுடைய மகளை கொடுத்திருக்கேன். எனக்கு இவர் எந்த விதமான ஒரு இது வணக்கத்தையும் தெரிவிக்கலையே அப்படின்ற விஷயத்துக்கு அவர் வர்றார் அவர். அப்ப என்ன ஆகுது? ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறுகின்றது. நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடியதுதான் இல்லையா? நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய ஒரு தமிழ் சினிமால பார்க்கக்கூடாத விஷயமா? ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த என்ன சொல்றது? நிறைய செல்வம் உடைய ஒரு பெண் என்ன பண்றார்? ஒரு ஏழ்மையான ஒரு ஆண் மீது ஆர்வம் கொள்கின்றார். அவளை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறான். பாக்குறோமா இல்லையா? ரொம்ப ரொம்ப சொத்து இருக்கு நிறைய அந்த பொண்ணுக்கு. ஆனால் என்ன? ஒரு கூலியாக வேலை பார்க்கக்கூடிய ஆள்கிட்ட போய் என்ன பண்றாரு? நான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி நடந்த திருமணம் தான் இது. தந்தைக்கு ஒரு இஷ்டமே இல்லை சிவபெருமானுக்கு தன்னுடைய புதல்வியை கொடுக்கணும்னு. இந்த மாதிரி ஒரு ஏழ்மையா வாழ்ந்து கொண்டிருக்காரு, இவருக்கு போய் அவனுடைய புதல்வியை கொடுக்கணுமா அப்படின்னு எப்பொழுதுமே அவருக்கு சிந்தனை இருக்கு. அதனால என்ன பண்றார்? தக்ஷர் சிவபெருமானுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பதே கிடையாது. அவரை எப்போதும் என்ன நினைக்கிறது அப்படின்னா, இவருக்கு போய் நான் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் நினைச்சு கொண்டே இருக்காரு அவர். இது நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்ம வந்து என்னுடைய ஜாதிக்கு உன்னுடைய ஜாதி, என்னுடைய பொண்ணு போய் அவங்களை போய் ஜாதி பையனை திருமணம் செய்து கொண்டாங்களே, அவர் நான் வந்து மதிக்க மாட்டேன் அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு காலகட்டத்திலையும் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் வரலாற்றிலையும் என்ன இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பமா இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இது என்ன பண்றார்? உடனே அவர் அந்த சிவபெருமானுக்கு விருத்தமாக சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார் தக்ஷன். என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமானை விருத்தமாக சில வார்த்தைகளை சொல்றார். அவர் என்ன சொல்றார்? அதான் இந்த ஸ்லோகம். 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். இதுல என்ன வருது அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை பாருங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரூயதாம் பிரம்ம ரிஷியோமே சகதேவா சகாக்னேக சாதுனாம் விருத்தவோ விருத்தம் நாக்ஞாவான் நச்ச சம்ஸ்மராத். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இங்கு குழுமி இருக்கும் முனிவர்களே, அந்தணர்களே, அக்னி தேவர்களே, மேன்மையாளர்களின் நடைமுறைகளை பற்றி நான் கூறப்போவதை கவனமுடன் கேட்பீராக. நான் இதனை அறியாமையினாலோ அல்லது பொறாமையினாலோ பேசவில்லை. என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ஒரு சபையில அதுல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பக்தரை பற்றி அல்லது மிக உயர்ந்த ஒரு ஆளை பற்றி நேரடியாக சொல்ல முடியாது. ஏயா நீங்க எந்திரிக்கல, எனக்கு எந்திரிக்க மாட்டியா, எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்றார்? சுத்தி வளைச்சு வர்றார். என்ன பண்றார்? மிகவும் வந்து எவ்வாறு நடந்துக்கணும், நடைமுறைகளை பற்றி, நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை பற்றி தெரிந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள், நடைமுறைகளை பற்றி தெரியாதவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் அவர். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் நடைமுறை அற்றவன், யார் ஒருத்தன் நடைமுறை ஆனவன், ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பேசாம நினைக்க போறான். மக்களோட நினைக்கலாம் இல்லையா? பாரு, அவருக்கு வந்து ஒரே ஒரு அகங்காரம் இருந்தது. தன்னுடைய ஒரு மருமகனா இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அவருக்கு மரியாதை தெரிவிக்கல அப்படின்ட்டு அவரை பற்றி அவதூறாக பேசுகின்றார் அப்படின்னு மக்கள் சொல்லிடலாமே. அதற்காக என்ன பண்றார்? எனக்கு பொறாமையோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. நான் வந்து சபையில எவ்வாறு நடந்துக்கணும், சபையினுடைய இது என்ன, நம்முடைய சபையினுடைய கூட்டுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் பேச ஆரம்பிக்க போகின்றேன் அப்படின்னு சொல்றார் அவர். இன்னொரு விஷயம் என்ன இங்க வருது அப்படின்னா, சிவபெருமானை பற்றிய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானுக்கு வந்து எந்த விதமான என்ன சொல்ற ஸ்பாட்லெஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த விதமான அழுக்கும் இல்லாத ஆள் அவர். அவரை பற்றி குறைய சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர் மீது இப்ப குறை சொல்ல போறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? என்ன சார் அவரை போய் குறை சொல்றீங்களே, அவர் எவ்வளவு உயர்ந்த நபர், அவர் தான் எல்லாருக்கும் முன்னுதாரணம், அவரை பற்றி நான் எவ்வாறு ஏத்துக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்களே. அதற்காக என்ன பண்றார் அவர்? எவ்வாறு நன்னடத்தை உள்ளவன் எவ்வாறு இருப்பான், நன்னடத்தை இல்லாதவன் எவ்வாறு இருப்பான் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அப்ப இதுதான் நம்மளுடைய தலைப்புக்குரிய ஆரம்பம். என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் நடந்த இந்த ஒரு எதிர்ப்புதிரான நிகழ்ச்சி என்ன நடந்தது, அவங்க 2 பேருக்கு என்ன கோபம் எப்படி நடந்தது, இவர் அவரை எவ்வாறு சாடினார், அவர் எவ்வாறு இவங்களை சாடினாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன முதல்ல இந்த ஸ்லோகம் வந்துருது. 4வது அந்த முதல் அத்தியாயத்தை சொன்னோம். என்ன அப்படின்னா, யார் மீதும் பொறாமையற்றவர் சிவபெருமான். நீங்க வந்து அவர் மீது எவ்வாறு பொறாமை கொண்டாலும் அவர் வந்து அதுதான் அவருக்கு பேரு தீரான்னு பேரு. சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்குன்னா தீரர். தீரர்னா என்ன? எந்த நிலையிலும் வந்து சஞ்சலப்படாதவர் அவர்.
நிறைய கூட்டுகள் இருக்கு. நம்ம சிவபெருமான புராணத்தை பார்த்தாலும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்துல நிறைய வருது சிவபெருமானை பற்றி. என்ன அப்படின்னா, எந்த விதமான விஷயத்திலும் சஞ்சலமே பட மாட்டார் அவர். தீரர், அவருக்கு பேர் தீரன். தீரா தீரஸ்ய, அவர் தீரர்களிலே தீரமானவர். யாராவது ஒருத்தர் நான் வந்து மனம் சஞ்சலப்படாத ஆள், நான் ஒரு முனிவன், நான் எல்லாம் வந்து என்னுடைய எல்லா புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அப்படின்னா, அவர்களிலே மிக உயர்ந்த நபர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். யார் மீதும் அவர் என்ன பண்ண போறார், எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாத நபர் அவர். காழ்ப்புணர்ச்சி கிடையாது, எந்த விதமான ஒரு கோபம் கொள்ள மாட்டார். நான் சொன்ன முன்னாடியே எல்லாரையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும்னு ஆசைப்படக்கூடியவர் அவர். இப்ப அவரை பற்றி குறை சொல்ல போறோம். எவ்வாறு குறை சொல்ல போறோம், எவ்வாறு மக்கள் ஏத்துக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகம் வருது. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அயம் தூ லோகபாலானா யசோ குணோ நிரபத்ரபக சத்பிர் ஆச்சரிதா பந்தா ஏன சப்தேன தூஷிதா. சிவபெருமான் உலக ஆளுநர்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கின்றார். அயம் தூ லோகபாலானாம், லோகத்தை பாலுகின்ற எல்லா விதமான பெருமக்களுக்குடைய அவருடைய யசோக்னோ நிரபத்ரபகா. யசோக்னா அப்படின்னா அவருடைய பெருமைகளை கம்மியாக்குவதற்காக வந்திருக்கார் சிவபெருமான். நாகரீக நடைமுறைகளின் பாதையினை மாசுபடுத்துகிறார். காரணம், அவர் வெட்கம் கெட்டவர் என்பதோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் அறியாதவர் ஆவார் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மனத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கின்றார். வெட்கம் கெட்டவர், அவர் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவருக்கு, அவர் வந்து நம்மை போல மிக உயர்ந்த நபர்களுடைய களங்கம் ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கார் அவர் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றார் அவர். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா, மிக உயர்ந்த ஒரு நபரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளே கிடையாது இது, இல்லையா? நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சபைக்கு முன்னாடி இப்படி பேசலாமா, பேசக்கூடாது. ஆனா என்ன ஆகுது, அவர் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் தான் இந்த கர்த்தா இந்த வேள்விக்கு, எனக்கு நான் வந்து அவர் என்னுடைய மனைவியை திருமணம், என்னுடைய புதல்வியை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார், அவர் எனக்கு மரியாதை தெரிவிச்சிருக்கணுமே, தெரிவிக்கலையே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி அவருக்கு இருக்கு. இப்ப இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சாஸ்திரத்துல நமக்கு வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல 2 வார்த்தைகள் வருது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து யசோக்னஹ ஏன சப்தேன. யசோக்னஹ அப்படின்னா எந்த விதமான, அவர் என்ன பண்றார், எல்லா விதமான முக்கியமான நபர்களுடைய பெருமைகளை இழுக்காக படைக்க போறார். எல்லாருடைய பெருமையை குறைக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இப்ப இப்ப சிவபெருமானுக்கு எதிராக தக்ஷன் கூறிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 பொருள்கள்ல வரும். யசோக்னஹ அப்படின்னு கூறினார் அப்படின்னா என்ன அர்த்தம், பெயரையும் புகழையும் கெடுப்பவர் அப்படின்ற விஷயம் வருது இல்லையா. யசோக்னஹ அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தைக்கு இதான் அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருத்தர் எல்லா விதமான விஷயங்களையும் கெடுக்கக்கூடியவர் அப்படின்னு வருது யசோக்னஹ. ஆனால் என்ன பண்ணக்கூடிய சாஸ்திரம் ஆச்சாரம் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் எல்லாருடைய புகழையும் பெயரையும் கெடுக்கின்றார் அவர்? ஏன் சிவபெருமான் வந்து எல்லாருடைய பெயரையும் புகழையும் கெடுக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே சிவபெருமானை விட உயர்ந்த புகழையும் பெயரையும் யாராலையும் பெற முடியாது. ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் இருக்கு. இந்தியாவிலேயே நான் 1 கோடின்றது ரொம்ப கம்மி, மன்னிக்கணும். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் 1000 கோடி லட்சக்கணக்கான கோடிகள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் தான் இந்தியாவிலே மிக உயர்ந்த பணக்காரன் வச்சுப்போமே. உதாரணத்துக்கு நான் தான் உலகத்திலே இந்தியாவிலே மிக உயர்ந்த பணக்காரன். அப்ப என்னை வந்து யார் எல்லாரும் சொல்லலாம், எல்லாரையும் வந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளக்கூடியவர் இவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? நான் போய் எல்லாரையும் ஏழ்மை நிலைக்கு தள்ளுறேன்னா இல்ல, என்னை விட அனைவரும் ஏழ்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். உண்மை அதுதானே. என் கையில வந்து 1000 கோடி இருக்குங்க, என்னை விட 1001 கோடி யார்ட்டையும் இல்லை. எல்லார்ட்டையும் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அல்லது உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லார்ட்டையும் 999 கோடி தான் இருக்கு. சரிங்களா? அப்ப 999 கோடி இருக்கிறவங்க வந்து 1000 கோடி இருக்கிறவனை விட கம்மியான ஆள் தானே. இங்க அதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, சிவபெருமான் வந்து யசோக்னஹ அப்படின்ற வார்த்தை அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தம்? அவரை விட பெருமை உள்ள நபர் கிடையவே கிடையாது இந்த உலகத்துல. அவரை விட மிக உயர்ந்த பதவி யாருக்குமே கிடைக்காது இந்த உலகத்துல. அப்ப எல்லா நபர்களும் அவர் வந்து என்ன, அவரை விட பெருமைகளிலும் பதவிகளிலும் சிறிய ஆட்கள் தான் அப்படின்றத பார்க்கிறோம். நமக்கு பெயரோ பதவியோ புகழோ எல்லாம் சிவபெருமானை விட உயர்ந்த நம்ம வாங்கவே முடியாது இல்லையா? அப்ப அதுதான் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம். அப்ப
என்ன சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா, மிக உயர்ந்த பக்தர்கள் நம்ம நிறைய பார்ப்போம் இது சாஸ்திரத்துல, நம்மளுடைய பாகவத்திலையும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து மிக உயர்ந்த நபர்கள் அல்லது பகவானுடைய பக்தர்கள், சிவபெருமானை விட பகவானுடைய பக்தர்கள்னு சொன்னாலே சிவபெருமான் தான். சிவபெருமானை விட பகவானுடைய தூய பக்தர் கிடையவே கிடையாது. அப்ப அந்த தூய பக்தரை வந்து இழுக்காக நான் பேச ஆரம்பிக்க போறேன், அவரை வந்து தவறா பேச ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சரஸ்வதி என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளை கூட நல்ல வார்த்தைகளாக மாற்றி விடுவா இல்லையா? அதான் இங்க பார்க்கிறோம். அவர் சொல்ல வந்த வார்த்தை என்ன? யசோக் நகா, நம்ம எல்லாரையும் இழுக்காக கொண்டு போக போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையில என்ன நடக்குது? அவரை விட மிக உயர்ந்த புகழும் பெரும் யாருக்கும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நிரபத்திரபக அப்படின்னு முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. நிரபத்திரபக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வெட்கமே கிடையாதுங்க, அவருக்கு எந்த விதமான வெட்கமும் கிடையாது, பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க அப்படின்னு ஒரு தரக்குறைவா சொல்லக்கூடிய வார்த்தை. வெட்கமே இல்லை அவருக்கு அப்படின்ற வார்த்தை வருது. இதையும் எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன இது, அவருக்கு வந்து வெட்கமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு வெட்கமே இல்லையோ அவர்களை கூட வந்து கரை சேர்க்கணும்னு ஆசைப்படுறார் அவர். சொன்ன பூதநாதா, பூதங்களுக்கு தான் வெட்கம் கிடையாது. பூத பிசாசுகள் பிரேதங்கள்னு வாழக்கூடிய அந்த ஆத்மாக்கள் ரொம்ப வந்து சஞ்சலப்படக்கூடிய ஆத்மாக்கள், அவங்களுக்கு கூட என்ன பண்றாரு அவர்? எவ்வாறு கரை சேர்க்கிறது, எவ்வாறு வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம பகவானுடைய வாஸ்தவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? எந்த விதமான வெட்கம் இல்லாத நபர்கள், எந்த விதமான வெட்கமே இல்லாத ஆட்களுக்கு கூட தலைவனாக இருந்து அவர்களையும் நான் வந்து முன்னிலைப்படுத்தி பகவானினுடைய வாஸ்தவத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கார். அவருக்கு எவ்வாறு வெட்கம் இருக்கும்? எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அதனால நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் மூலியமா அவருக்கு வந்து அதான் பகவான் சிவபெருமானுக்கு இன்னொரு வந்து ஒரு பேர் இருக்கு, ஆசுதோஷா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆசுதோஷா என்ன அர்த்தம்? எல்லா விதமான விஷயங்களிலும் நம்ம உதாரணத்துக்கு பெரிய பெரிய நம்ம பாக்குறோம் இன்னைக்கு, நம்மளுடைய மிக உயர்ந்த நம்மளுடைய பண்பு என்ன? நம்ம போய் என்ன பண்றோம்னா, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்கிறோமா இல்லையா? எனக்கு பதவி வேண்டும், எனக்கு மனைவி வேண்டும், எனக்கு மிக உயர்ந்த அந்தஸ்து வேண்டும், பல கோடி ரூபாய் லாட்டரி வேணும், இதெல்லாம் கேட்கிறோம். நம்ம எல்லாரும் கேட்கிறாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவோம், என்ன அப்படின்னா, பகவானிடம் அல்லது போய் ஒரு தேவரிடம் போய் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம், ஒன்னா படிக்கிறோம் நம்ம. அவங்க என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிசினஸ் அட்டெண்டன்ட், நம்ம அவங்களோட பிசினஸ் போட்டிருக்கோம். எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்தது அப்படின்னா உனக்கு நான் 100 தேங்காய் உடைக்கிறேன். எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சது அப்படின்னா உன்னுடைய கோயில 100 தான் சுத்தி வரேன். எனக்கு அழகான மனைவி கிடைச்சாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய திருவிழா நடத்துறேன் உனக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பகவானையும் அவருடைய பாடல்களாகிய தேவர்களையும் நமக்கு பாடல்களாக மாத்தி விட்டோம். உண்மைதானே? உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழணும் அப்படின்னா உங்களுடைய சேவர்கள் அவர்கள் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக உட்காந்துருக்காங்களா அவங்க எல்லாரும்? இவருக்கு எப்படி சார் 1 கோடி ரூபாய் லாட்டரியில உள்ள வைக்கிறது? அவருக்கு எப்படி சார் ஒரு பதவி உயர்வை கொடுக்கிறது? அவருக்கு எப்படி சார் ஒரு அழகான மனைவியை கொடுக்கிறது? இப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்கள்? இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? லோக பாலானா, லோகத்தை பாலனம் செய்வதுதான் அவருடைய கடமை. நாம என்ன பண்றோம்? இந்த லோக பாலானாம்னு வாழக்கூடிய மக்களை, தேவர்களை, பகவானை நம்மளுடைய சேவர்களாக மாற்றுவதற்கான மனோபாவத்தை வளர்த்துக்கணும். அதனாலதான் என்ன பண்றாரு சிவபெருமான் போல மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாவற்றையும் கேட்கிறாங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கிறோம். அவரும் என்ன பண்றார்? ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியுடையவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் உதவணும், எல்லாரையும் கரை சேர்க்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாரும் பகவானுடைய சிந்தனையில் இருக்கட்டும் அப்படின்னு இருக்காரு அவர். அதனால என்ன பண்றாரு? பூதங்களா இருக்கட்டும், குறைந்த மதிப்பீடுள்ள மக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் உதவி செய்யறார். அவருக்கு பேர் அதனாலதான் என்ன? ஆசுதோஷா. ஆசுதோஷ் அப்படின்னு பேர் இருக்கும், கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு. என் பேர் ஆசுதோஷ் அப்படின்னாங்க. ஆசுதோஷன்ற உண்மையான பேர் யாரோட பேர்? சிவபெருமானுடைய பேர் ஆசுதோஷர். ரொம்ப ரொம்ப எளிமையாக அவரை வந்து திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஒரு எளிமையானவர், ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அடக்கமுடையவர். நான் சொல்ற தீரர் அவர். அதனால அவர் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து அவர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவரை வந்து திருப்திப்படுத்த முடியும். அதனால நீங்க என்ன பண்றாங்க, சாஸ்திரம் என்ன சொல்லிக்கின்றதுன்னா, அதனாலதான் நிறைய மக்கள் அவர்கிட்ட போறாங்க சிவபெருமான். எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை பண்ணுங்க. அவரும் வருத்தத்தோட இருக்காரு. அவர் ஏன் இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கணுமாங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு வருத்தத்தோடு நம்மளை பார்க்கிறார் அவர். நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? பூதங்கள் பிரேதங்களுடைய நிலை மாதிரி தான் நமக்கு இருக்கு. பூதங்களும் பிரேதங்களுக்கும் ஏதாவது புரியுமா? புரியாது. அந்த பிசாசு மாதிரி வாழக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியாது. ஆனா நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், நம்மளும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு என்ன பண்றோம்?
எல்லா லோக பாலானாம் வாழக்கூடிய மிக உயர்ந்த தேவர்கள்ட்ட போய் நம்ம சஞ்சலப்படுறோம். அதனால என்ன ஆகுது? சஞ்சலங்கள் தான் அதிகமாக ஆகிறதே தவிர நமக்கு எந்த விதமான நல்கி குணமும் நடக்கிறது இல்லை. அதனால இந்த பாகவதத்தினுடைய கூற்றுகள் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம யாரு மிக உயர்ந்த ஆளாக இருக்கட்டும், இதான் இந்த தலைப்பினுடைய ஆரம்பம். நம்ம இன்னைக்கு முதல்ல முன்னுரை தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தலைப்பினுடைய ஆரம்பம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஆரம்பத்துல என்ன பாக்குறோம்? எவ்வாறு ஒரு உயர்ந்த ஸ்தரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எவ்வாறு அடுத்து எல்லாரும் இழிவாக பேச ஆரம்பித்தார்கள். அந்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சவர்ல முதல் நபர் யாரு? தக்ஷன். அந்த தக்ஷனுடைய மனோபாவம் எப்படி இருந்தது? எதனால தக்ஷன் சிவபெருமானுக்கு எதிராக அவன் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறான் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். நம்ம அடுத்து வரும் வாரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வாறு இந்த யஜ்ஞம் எவ்வாறு நடந்தது, இந்த யஜ்ஞத்தில் நடந்த சில குறைபாடுகள் என்ன, அந்த யஜ்ஞத்தின் மூலியமா என்னென்ன மாதிரி தவறுகள் நடந்தது, அதன் மூலியமா நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப நாம இந்த நிகழ்ச்சியை திருப்பி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி இதனுடைய எல்லா விஷயத்தினுடைய முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் என்ன பண்றோம்? ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியத்தோட நிகழ்ச்சியை முடிக்கிறோம். ஆரம்பமும் மகாத்மியம் தான், முடிவும் மகாத்மியம் தான். இடையில நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பேசுறோம். சோ ஸ்ரீமத் பாகவதம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு வஸ்து. நம்மளுடைய வாழ்க்கையில நாம எவ்வாறு எந்த புராணங்கள், எந்த மாதிரி கதைகள், எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலாகிய அமிர்த சாகரம். இந்த ஸ்லோகம் பாருங்க, ராஜந்தே தாவா தன்யானி. யாராவது ரொம்ப லேட்டா வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த ஸ்லோகம் திருப்பி படிக்கிறேன். ஏன்னா 6 மணிக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் நம்ம. ராஜந்தே தாவா தன்யானி புராணானி சதாங்கனே யாவத் பாகவதம் நெய்வ ஸ்ரூயதே அமிர்த சாகரம். இப்ப நம்ம பார்க்கணும் இன்னைக்கு கதை தக்ஷ யஜ்ஞம்னு வரக்கூடிய இந்த அமிர்தமான ஒரு விஷயம். எவ்வாறு நம்மளுடைய மனோபாவம் இருக்க வேண்டும். நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, புராணங்கள், நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் பிராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம வெறும் ஒரு கையேடா பார்க்க கூடாது இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு பிராக்டிகாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு நெறிமுறைப்படுத்த முடியும். அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா பாகவத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? பாகவத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? பாகவத வகுப்புக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த அமிர்த சாகரம் வெவ்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய தக்ஷ யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய விஷயம். சத்தியினுடைய மிக உயர்ந்த நிலை என்ன? சிவபெருமானுடைய மிக உயர்ந்த நிலை என்ன? தவறு செய்யக்கூடிய நபர்களாகிய தக்ஷர்கள் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம். இது என்ன பண்ணுது? நமக்கு பகவானினுடைய மிக உயர்ந்த நிலையை நமக்கு மறுபடியும் எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் ஸ்ரூயத்தே அமிர்த சாகரம். எதுவரை சிறந்த அமுத கடலாகிய ஸ்ரீமத் பாகவதம் கேட்கப்படவில்லையோ அதுவரை மட்டுமே புனித பக்தர்களின் சபையில் மற்ற எல்லா புராணங்களும் பிரகாசிக்கின்றன. எங்க உதாரணத்துக்கு அதான் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வீட்டுல ஸ்ரீமத் பாகவதம் கேட்கப்படல, எந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதம் நெறிமுறைப்படுத்தப்படல, எந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதம் மதிக்கப்படல, அப்ப என்னாகும்? எல்லா விதமான மற்ற விஷயங்களை பற்றிய சிந்தனை இருக்கு. எப்ப ஸ்ரீமத் பாகவதம் வந்தாச்சு, எப்ப ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டாச்சு, அமிர்த சாகரம், அமிர்தம் சாகரம், கடலை போல அமிர்தம் அதுல நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாம இப்ப என்ன பண்ண போறோம்? மறுபடியும் அடுத்த வாரம் இந்த 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து மறுபடியும் பார்ப்போம் என்ன நடந்தது மேற்கொண்டு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வாரம் பண்ற மாதிரி இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். என்ன கேள்விகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எடுத்த நிகழ்ச்சி சம்பந்தமான கேள்விகள் அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள், வாழ்க்கை நெறிமுறை எப்படி படுத்துறதுன்ற கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். யாரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இந்த கையை உயர்த்தக்கூடிய ஒரு இது இருக்கு இந்த ஜூம்ல. நீங்க கையை உயர்த்தினீங்க அப்படின்னா அவங்க பேர் சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க கேள்விகளை கேட்கலாம். இல்ல நான் இந்த சாட் விண்டோ மூலியமா நான் கேள்வி அனுப்புறேன் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க உங்க கேள்விகளை சாட் விண்டோ மூலியமா அனுப்பலாம். அதையும் நம்ம பண்ணலாம். சோ இப்ப சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க கேள்வி பார்ப்போம். முதல்ல சேதுராமன் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு, கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். இப்போ தக்ஷயஜ்ஞத்துல நீங்க ஆரம்பிச்சதுல பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதியோட மகன் மகள் சதி, பிரம்மாவுடைய மகன் சிவபெருமான், கரெக்டா? இப்போ தக்ஷனுடைய மகளை
பிரஜாபதியும் தக்ஷ பிரஜாபதியும் பிரம்மாவோட மகன் தான். இப்போ இது இது எப்படி சம்பந்தம் ஏற்படுறதுன்னு நான் கேட்கிறேன். அது புரியல எனக்கு. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா. என்ன அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த 2 மகன்களுக்கு இடையில எப்படி பொருள்களை கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார் அவர். உண்மையில என்ன அப்படின்னா, அதனாலதான் சொன்னேன், சிவ தத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் சாஸ்திரத்துல சிவ தத்துவத்திற்கு ஒரு தனி இடமே இருக்கு. சிவபெருமான் வந்து என்ன அப்படின்னா, தக்ஷன் வந்து பிரம்மாவினுடைய புதல்வனாக பிறக்கக்கூடியவர் தக்ஷன். சிவபெருமான் வந்து பிரம்மாவினுடைய புதல்வராக பிறக்கிறது. பகவானினுடைய ஆணையின் பேரில் அவருடைய நெத்திலிருந்து வரக்கூடியவர் சிவபெருமான். அவரை நம்ம வந்து சிவபெருமான் வந்து பிரம்மதேவரிடம் வந்ததனால் அவரை பையனாக கருதலாம். ஆனா உண்மையிலே அவர் பையன் மாதிரி கிடையாது. இந்த உலகத்துல சிவபெருமானுக்கு பேர் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே சாஸ்திரம் என்ன சொல்கின்றதுன்னா, எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, பிரம்மதேவருக்கும் சரி, எல்லா உயிர்வாழிகளுக்கும் அழிவு இருக்கு. பிரளயம் நடக்கும்போது எல்லாரும் அழிந்துருவோம், திருப்பி பகவான்கிட்ட போய் சேருவோம். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அழிவு கிடையாது. அவர் யாரு? சிவபெருமான் தான். அவருடைய நிலை என்ன அப்படின்றது பாகவதம் நிறைய சொல்லுது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாகவதத்தை இன்னும் ஆழ்ந்து படிக்கணும். அதனாலதான் என்ன சொல்றேன், இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாகவதத்துல வரக்கூடிய சிவபெருமானுடைய விஷயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து பிரம்மாவினுடைய நெற்றிக்கல்ல இருந்து வர்றார். எதுக்காக வந்தார்ன்ற விஷயத்தையும் சொல்றேன். என்னாச்சு அப்படின்னா, ஒரு சின்ன கதை, இது சின்ன குறிப்பு நீங்க கேட்டதுனால இதை நீங்க எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, பிரம்மதேவருடைய என்ன பண்றார்? பிரம்மதேவர் முதல்ல விஷ்ணுவினுடைய நாபி கமலத்திலிருந்து வருது அந்த தாமரை. அந்த தாமரை மலர் மேல என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மதேவர் தோற்றுவிக்கப்படுறார். யாரால? விஷ்ணுவினால. அவருடைய வேலை என்ன? அவருக்கு என்னன்னு புரியல. எங்கடா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோமே, இந்த இடம் என்ன மாதிரி இடம்னு அவருக்கு புரியல. அவர் என்ன பண்றார்? அந்த தாமரையினுடைய தண்டு பகுதி வரையா கீழே வர வந்து பாக்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு. கீழே வந்தா வெறும் கடல் தான் இருக்கு. அது என்ன கடல் அப்படின்னா, பகவானினுடைய நாவில் இருக்கக்கூடிய தண்ணி தேங்கி இருக்கு. அந்த தண்ணியுடைய கடல், வேர்வையினுடைய கடல். அது கடல் மாதிரி இருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேல போய் மறுபடியும் உட்கார்றார். அவருக்கு 2 வார்த்தைகள் கேட்கிறது. அப்படின்ற வார்த்தைகள் கேட்கின்றது. அப்ப என்ன பண்றாரு? அவர் தவம் செய்ய ஆரம்பிக்கின்றார். பல கோடானு கோடி வருஷங்கள் தவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆகுது? தேனே பிரம்ம ஹிருதயா ஆதிகவியே முஹ்யந்தி யத் சூரையா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. தேனே பிரம்ம ஹிருதயா, பிரம்மத்தினுடைய ஹிருதயத்தின் மூலியமா அவருக்கு ஞானம் வழங்கப்பட்டது. என்ன பண்ணணும், எவ்வாறு இந்த உலகத்தை சிருஜிக்கணும், எவ்வாறு எல்லாத்தையும் படைக்கணும், எவ்வாறு உயிர் வாழிகளை கொண்டு வரணும், எல்லாம் அவருக்கு சொல்லப்படுது. அப்ப என்ன பண்றார்? அவருக்கு முதல்ல வந்து 4 புதல்வர்கள் பிறக்கிறாங்க. அவருக்கு முதல்ல இருந்தவர் 4 குமாரர்கள். நாரத முனிவரும் அவருடைய மகன் தான். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பிரம்மச்சாரியா மாறிடணும்னு போயிட்டாங்க. அவருடைய வேலை என்ன? எல்லா உயிர்வாழிகளையும் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர முடியல. அதனால கடும் கோபம் கொள்கின்றார். அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் என்ன? அவருடைய நெத்தியிலிருந்து வரக்கூடியவர் தான் சிவபெருமான். சோ அதனால அவரை வந்து நம்ம மகனாக ஏற்றுக்கிறது வந்து அவருடன் வந்ததுனால, அவருடைய என்ன சொல்றது, நார்மல் நம்ம பிறக்கக்கூடிய மகன் மாதிரி பிறக்கல அப்படின்ற விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஹரே கிருஷ்ணா. அடுத்து செல்லமுத்து அப்படின்றவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் பிரபு, சாரி பிரபு. தக்ஷன் கதை ஷார்ட்டா சொல்லுங்க பிரபு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. தக்ஷனுடைய கதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன், அதான் அவர் வந்து இப்ப ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவர் வந்து தக்ஷன் வந்து பிரம்மதேவருடைய புதல்வன். பிரம்மருடைய புதல்வன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பிரஜாபதி, எல்லா உயிர்வாழிகளையும் 3 உலகங்களிலும் கொண்டு வரக்கூடிய வேலையை பண்றார். 3 உலகத்திலையும் எல்லா உயிர்வாழிகளையும் கொண்டு வரணும் அவர் தான். சோ அவருடைய வேலை அது. அவர் என்ன பண்றாரு? அவருடைய 17வது குழந்தையாக சதி அப்படின்றவளை சிவபெருமான் வந்து திருமணம் செய்து கொண்டார். சத்தின்னு சொல்லக்கூடியவள். அவங்க பண்ண அது சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையா வாழக்கூடியவர், பகவானுடைய சிந்தனையில வாழக்கூடியவர், சதா பகவானுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உத்ராட்சத்தை ஜபம் கொண்டு இருக்காரு. அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு? அவருடைய சிந்தனை என்ன காரணமாக தக்ஷன் வந்து ரொம்ப கோபம் கொள்றார். இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நபரை போய் திருமணம் செய்து கொள்றாளே என்னுடைய மகள் அப்படின்னு ரொம்ப மனசு நொடிகிறார். அவர் மேல எப்போதும் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறார். அந்த யஜ்ஞத்துக்கு நடக்குது, அதான் நீங்க கேட்டிருப்பீங்க. இதான் நிகழ்ச்சி. நம்ம தொடர்ந்து வாங்க, நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சிவகுமார் அப்படின்றவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. சிவகுமார் இருக்காரா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. நம்ம 3
ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷ்ணு சொல்றோம் இல்லையா பிரபு? கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு அண்ட் க்ஷீரோதக சாய் விஷ்ணுன்னு அது ஸ்லோகம்ஸ் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா பிரபு பாகவதம்ல? கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 விதமான விஷ்ணுக்கள் இருக்காங்க. மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய காரணோதக்ஷாயி விஷ்ணு, அப்புறம் வந்து ஷிரோடதக்ஷாயி விஷ்ணு, அதுக்கு முன்னாடி வந்து கர்ப்போதகஷாயி விஷ்ணு. இந்த 3 விஷ்ணுக்களை பற்றி நம்ம சாஸ்திரத்துல கேள்விப்படுறோம். இதற்கு ஏதாவது கோட் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 2வது அத்தியாயத்தை போய் பார்க்கணும். நீங்க ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 2வது அத்தியாயம், அதுல எல்லாம் வருது. யார் இந்த மகாவிஷ்ணு, யார் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அதனாலதான் பாகவதம் வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நூல். ஏன் பாகவதம் மிகச்சிறந்த நூல் சொல்லப்படுது அப்படின்னா, எல்லா விதமான விஷயம் நமக்கு வருது. யார் ஆதி, யாரு கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு பிரம்மதேவர் கும்பிடுறாரு. அந்த ஆதி யாரு? கோவிந்தன். அந்த கோவிந்தன்ல இருந்து யாரு வராங்க, அவங்கள்ட்ட இருந்து யாரு வராங்க, இவங்கள்ட்ட இருந்து யாரு வராங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இந்த முதல் காண்டம் 2வது அத்தியாயத்துல வருது ஸ்ரீமத் பாகவதத்துல. சோ பிரம்ம பல்ராமர் வரார், பல்ராமர்ல இருந்து நாராயணர் வரார், நாராயணர்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஷ்ணு தேவர் வருகின்றார். விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல அந்த காரணம் அதெல்லாம் வருது. நீங்க தேடி படிக்கலாம், எல்லாரும் படிக்கணும் அந்த விஷயத்த. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யார் விஷ்ணு, யார் வந்து விஷ்ணுன்ற வார்த்தைக்கு அதான் சொல்றேன்னா விஸ்வ அணு, எல்லா இடத்துலயும் அணுவாக இருக்கார் அவர். நம்ம இருக்கக்கூடிய அதான் சொல்றேன், இப்ப உதாரணத்துக்கு இந்த டேபிள்ல விஷ்ணு இருக்கார், நம்ம கூட விஷ்ணு இருக்கார், இந்த செவத்துல விஷ்ணு இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார் விஷ்ணு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காரணோதக்ஷாயி விஷ்ணு மகாவிஷ்ணு, அவருடைய ஒவ்வொரு துளையில இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பிரபஞ்சம் உருவாகுது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் தான் ஷிரோடக்ஷாயி விஷ்ணு. அவர் தான் வந்து சயனிச்சு கொண்டிருக்கார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து வரதா அந்த தாமரை, அதுலதான் வந்து பிரம்மதேவர் இருக்கார். ஷிரோடகஷாயி விஷ்ணுன்றவர் யார் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாக்களிலும் அணுவாக இருப்பவர் தான் ஷிரோடகஷாயி விஷ்ணு. இது எல்லாம் இருக்கு முதல் காண்டம் 2வது அத்தியாயத்தை நீங்க படிக்கலாம், அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஹரே கிருஷ்ணன். வித்யான்ற கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சோ நம்ம இதுதான் ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. வித்யான்ற கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லு. பிரபு, நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி. அப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது நான் வந்து நார்மலா இப்ப புருஷோத்தம மந்த் எல்லாம் வந்து பண்ணும்போது 32 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். 4 o'clock எழுந்துட்டு இருந்தேன். இப்ப என்ன அப்படின்னா, மார்கழி மாசம் அந்த குளிராலே என்ன என்னால எழுந்திருக்கவும் முடிய மாட்டேங்கிறது. இப்ப என்னால 16 ரவுண்ட்ஸ் கூட பண்ணவே முடியல பிரபு. என்ன அபராதம் ஏதாவது பண்ணதுனால அந்த மாதிரி எதுவா, இல்ல எனக்கு அந்த 5 மாசத்துல பண்ணினா மாதிரி இப்ப எனக்கு பண்ணவே முடியறது இல்ல. 16 ரவுண்ட்ஸ் பண்ணி திணறி பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கு அது இருந்து வெளியில வரணும்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரியே, எனக்கு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் மாதிரியே, எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, என்னன்னா கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பகவானுக்கு சேவை செய்வதற்கான ஒரு நிறைய தடங்கள் ஏற்படுது. உடம்பு வந்து அதுக்கு வந்து ஏதுவாக இல்லை, உடம்புல நிறைய உபாதைகள் பிரச்சனைகளா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? பகவானினுடைய தஞ்சம் தான் போக முடியும். நமக்கு வந்து தடங்கல்கள் கொடுப்பவர் அவர் தான், பக்தி பண்றதுக்கு ஏதுவாக நிகழ்ச்சி கொடுப்பதும் அவர் தான். என்ன அப்படின்னா, பாகவத்துல மறுபடியும் வருது, 8வது காண்டத்துல வருது. 8வது காண்டத்துல என்ன வருது அப்படின்னா, பலி மகாராஜருடைய கதை வருது. பலி மகாராஜ் என்ன அப்படின்னா, பிரகலாதர், நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உதாரணம். என்ன அப்படின்னா, யாருக்காவது இந்த கேள்வி வந்தது அப்படின்னா, நான் வந்து பகவானுக்கு பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பகவானுடைய நாமங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், பகவானுடைய விஷயங்கள்ல வந்து சதா நினைத்து கொண்டிருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கதை இருக்கு. என்ன கதை? பிரகலாதருடைய கதை. 5 வயது குழந்தை. 5 வயது குழந்தைக்கு என்ன பண்றாரு அவர் தந்தை வந்து, அவரை கொண்டு போய் பெரிய ஒரு மலையில இருந்து உருட்டி விடுறாரு, பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி போடுறாரு, மதம் பிடிக்கிற யானை இருக்கிற இடத்துல போய் தூக்கி போடுறாரு, கடல்ல தூக்கி எரிஞ்சாச்சு, எரிகிற எண்ணெயில கொண்டு போய் விட்டாச்சு. எதற்காக இதெல்லாம் பண்றார்? இவன் போய் எப்படி என்னுடைய எதிரியானிய விஷ்ணுவுடைய பேரை சொல்லுவான், என்னுடைய பையன் அப்படின்னு அந்த ஒரு அசுரன் என்ன பண்றான், கோபத்துடன் இந்த வேலையெல்லாம் செய்யறான். எல்லா நேரத்திலையும் சதா அவர் என்ன பண்ணார், பகவான் விஷ்ணு பகவான் கிருஷ்ணனுடைய நாமங்களை தவிர வேற எதுவுமே பண்ணல அவர். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு ஏதாவது வந்திருக்கா?
நம்மளை யாராவது போய் என்ன செட்டு தூக்கி போட்டாங்களா? நம்மளை யாராவது மலையில இருந்து உருட்டி விட்டாங்களா? நம்மளை யாராவது கடல்ல தூக்கி எரிஞ்சாங்களா? நம்மளை யாராவது மதம் பிடிக்கிற யானைக்கு மத்தியில விட்டாங்களா? யாரும் பண்ணல. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. தீவிரேன பக்தி யோகேன, தீவிரமான பக்தியின் மூலியமாலே யஜதே புருஷம் பரம், பரம் புருஷராகிய பகவானை அடைய முடியும். தடங்கள் வருது, என்னால பண்ண முடியல அப்படின்னு மனம் நொந்து போறவனுக்கு என்ன அப்படின்னா, அவன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான்னு அர்த்தம். நிரந்தரமா டெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கு. நமக்கு பரீட்சைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். தினமும் பரீட்சை, தினமும் ஒரு நாளும் பரீட்சை, நாளைக்கும் பரீட்சை வரும், நாளானைக்கும் பரீட்சை வரும். கடைசி பரீட்சை என்ன? நம்மளுடைய அந்த காலே மாமேவா, அந்த காலத்தையும் பரீட்சை வரும். பரீட்சையில பாஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த வாழ்வியல் முறை எடுத்திருக்கோம். சனாதன முறை என்ன அப்படின்னா, பக்தின்றது என்ன அப்படின்னா வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை தயார்படுத்தி கொண்டே இருக்கோம். என்ன தயார்படுத்துறோம்? நம்ம பரீட்சைக்காக தயார்படுத்துறோம். பரீட்சைக்கு தயார்படுத்துறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அதுக்கு தகுந்த அந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்க தயாரா இருக்கணும். பரீட்சை கடினமா இருக்கும், இன்னைக்கு பரீட்சை எளிமையா இருக்கலாம், நாளைக்கு கடினமா இருக்கலாம். என்னைக்கு எப்படி பரீட்சை வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன்ற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப எப்படி தீவிரமா பகவானை பற்றி நினைக்கிறது, தீவிரமா பக்தி பண்றது. எனக்கு தடங்கள் வந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு 5 வயசு சிறுவன் பண்றான், நம்மளால பண்ண முடியல. 50 வயசு வச்சு நமக்கெல்லாம். அப்ப 5 வயசு சிறுவன்றது நம்ம என்ன கத்துக்கிறோம்? எவ்வாறு தீவிரமான பக்தியை செய்வது அப்படின்றதை பிரகலாதருடைய வாழ்க்கை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நான் சொல்றேன் அடிக்கடி. என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம்ன்றது வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்தக்கூடிய விஷயம். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு பண்ணணும், எவ்வாறு பக்தி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நமக்கு நெறிமுறையாக காட்டுகின்றது. ஒவ்வொரு காண்டத்திலையும், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும், ஒவ்வொரு வரிகள்லையும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா என்ன பண்ணணும்? பகவான்கிட்ட தஞ்சம் புகழணும். பகவான் தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணணும். அவருடைய அனுகிரகம் இல்லாமல், அனுகிரகாமி தஸ்ய, அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பகவத்கீதை ஸ்லோகம் என்ன வருது? பிரசாதே சர்வ துக்கானாம். பகவானினுடைய பிரசாதம் கிடைத்தால் எல்லா துக்கமும் போகும். பகவானுடைய பிரசாதம் நமக்கு வேண்டும். பிரசாதம்னா என்ன? கருணை. பகவானுடைய பிரசாதம் நமக்கு தேவை. பிரசாதே சர்வ துக்கானாம். எல்லா விதமான துக்கங்களை போகக்கூடிய ஒரே ஒரு வஸ்து என்ன? பகவானுடைய பிரசாதம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? வேற யாருக்காவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது நீங்க ஒவ்வொரு வாரமும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமை தொடர்ந்து நடக்குது, நிறைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்கு கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் பாகவத நிகழ்ச்சி நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் பாகவத்தை பற்றிய விஷயங்கள் நடக்குது. மறுபடியும் இந்த சனிக்கிழமை உங்களை அடுத்த முறை இந்த தக்ஷ யக்ஞம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத்.